ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சேஃபாக தான் பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இதை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பார்ட் பார்த்திங்கன்னா சைடில் செட் பண்ணுறது தாங்க. இங்கேவே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்பூன் வச்சுக்கிறதுக்கெலாம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம கப்பு, சின்ன சின்ன பவுல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ட்ரேவை இப்படி கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம பவுல்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் வச்சுக்கலாம். சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலர் 2 கொடுத்துருக்காங்க. அதை இப்படி செட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா தட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 பார்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் தட்டு வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப பெரிய தட்டெல்லாம் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் தட்டு, இல்லை குட்டி குட்டியாக இருக்கிற தட்டெல்லாம் இதில் ஒரு 10 தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ எடுத்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கிளாஸோ இல்லை ஸ்பூனோ எது வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா இது நம்ம பாத்திரம் எதனா கழுவி இதில் வைக்கும் போது சப்போஸ் தண்ணி எதனா இருந்துச்சுன்னா கீழே அடியில் வச்சோம் பார்த்திங்களா, ஒரு ஒயிட் கலர் ட்ரே, அதில் ஸ்டோரேஜ் ஆகிடும். நம்ம அதை தூக்கிட்டு ஈஸியாக இந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.